வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 28, கார்த்திகை 12. புயல் நிகழ்வாக வலுவடைந்தது தென் இலங்கை நிகழ்வு. அடுத்த நிலையில் இதனுடைய நகர்வுகளில் மாற்றங்களும் தென்படுகின்றன. என்ற நிலையில் இதனுடைய தீவிரம் வரக்கூடிய மணி நேரங்களில் எவ்வாறு இருக்கப் போகிறது மற்றும் இது ஏற்படுத்த இருக்கும் மழைப்பொழிவினுடைய தீவிரம் எவ்வாறு அமையும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை நிலவரப்படி தென்னிலங்கை நிகழ்வானது ஒரு புயலாக வலுப்பெற்று மட்டக்களப்பு மற்றும் அதனை சார்ந்த கடல் பகுதிகள் மையம் அமைய ஒரு புயல் நிகழ்வாக நீடித்து வருகிறது. அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வுகள் வடக்கு நோக்கி இருக்கிறது. தற்போதைய நிலையில் இதன் நகர்வுகளில் மாற்றங்கள் 2 வாய்ப்புகளாக நாம் கருதுகிறோம். ஒன்று, இது கரை கடப்பதில் 2 வாய்ப்புகள். ஒன்று, கோடியக்கரை நாகப்பட்டினம் இடையே யாழ்ப்பாணம் பாங்சலசந்தி கரை நெருங்க இந்த புயலானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து கோடியக்கரை நாகப்பட்டினம் இடையே உள்நுழைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்த நிலையில் 2வது வாய்ப்பாக இந்த நிகழ்வானது யாழ்ப்பாணம் பாங்சலசந்தி இடையே, அதாவது கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடையே ஒரு புயல் நிகழ்வாக வலு குறையாமல் நீடிக்கும் நிலையில் இது மேலும் கோடியக்கரை நாகப்பட்டினம் காரைக்கால் பாண்டிச்சேரி கடலூர் பாண்டிச்சேரி என நகர்ந்து பாண்டிச்சேரி வரை நகரும் நிலையில் புயலாக நீடித்து அதன் பிறகு ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து செங்கல்பட்டு சென்னை இடையே கரை கடக்கும் அல்லது உள்நுழைந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த 2 வாய்ப்புகள் இந்த நிகழ்வின் தற்போதைய அமைவு மற்றும் தீவிரத்தின் மூலமாக அனுமானிக்க முடிகிறது. இந்த நிலையில் இது ஏற்படுத்த போகும் மழைப்பொழிவு மற்றும் காற்று தீவிரம் எப்படி இருக்கும் என பார்க்கலாம். நேற்று நள்ளிரவு தொடங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல, அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. சற்று வலுவான மழைப்பொழிவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஏற்பட்டும் வருகிறது. இது தற்போதைய நிலையில் தொடர வாய்ப்புகள் இருக்கின்றன. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் வரை. மேலும் மறுமணி நேரங்களில் இது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும், அதே போல நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படவும் சற்றே வலுவுடன் நீடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தொடரும் மழை தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். அதே போல திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே வரக்கூடிய மணி நேரங்களிலோ அல்லது இன்று முற்பகல் வாக்கிலேயோ இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு கடலோர பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக தொடங்கும். மிதமான மழை வாய்ப்புகளாக ஏற்படலாம். அதே போல தெற்கு கடலோர பகுதிகளிலும் இது இன்று முற்பகல் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள். பிற்பகலில் இது மாறுபடும். மழை தீவிரம் கடலோர பகுதிகளில் இருந்து உள்பகுதிகள் நோக்கி வலுவடையும். இது இன்றைய நிலையிலான, அதாவது இன்று பகல் பொழுதில் மழை வாய்ப்புகளாக இருக்கிறது. இன்று இரவு தொடங்கி மழைப்பொழிவினுடைய தீவிரம் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள், அதே போல நெல்லை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள் வரை மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் காற்றுடன் மழைப்பொழிவு
இன்றே துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் காற்று எந்த அளவில் இன்று இருக்கும் என்றால் ஒரு 40 முதல் 50 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் காற்றினுடைய வேகம் அமைய சூறைக்காற்றுடன் இந்த மழைப்பொழிவு அவ்வப்போது பரவலாகும். கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகரித்தே காணப்படும். தற்போதே அதிகரித்து காணப்படுகிறது. பாண்டிச்சேரி தொடங்கி மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில், கடல் மற்றும் கடல் சார்ந்த கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஒரு கடல் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலை இன்று இரவு முதலே சற்றே அதிகரித்து உள்பகுதிகளிலும் அதிகரித்து காணப்படலாம். இது இன்று பகல் மற்றும் இன்று இரவு வரையிலான மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். மழைப்பொழிவு இன்று மிதமானது முதல் கனமழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில், அதனை சார்ந்த உள்பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் என்ற நிலையில்தான் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய நிலையில் எதிர்பார்க்கிறோம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் நாளை அதிகாலை தொடங்கி மழைப்பொழிவினுடைய தீவிரம் வலுவடையும். கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் வரை மழை நீட்சியடையலாம். கனமழை முதல் மிக கனமழை என்பது கடலோர பகுதிகள் சார்ந்து அதனை சார்ந்த உள்பகுதியில் ஏற்படக்கூடும். அதே போலதான் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது நாளை அதிகாலை முதல் இந்த வாய்ப்புகள் தொடங்கும். நாளை அதிகாலைக்கு பின்னர் மழைப்பொழிவினுடைய தீவிரம் உள்பகுதிகளுக்கு பரவலாகும். கடலோர பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு நீடிப்பதோடு, காற்றுடன் மழைப்பொழிவு நீடிப்பதோடு, சூறைக்காற்றுடன் மழைப்பொழிவு நீடிப்பதோடு, எங்கெல்லாம் சூறைக்காற்றுன்னு சொல்லியாச்சு, கடலோர பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில், அதனை சார்ந்த உள்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழைப்பொழிவு, குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு எங்கெல்லாம் பரவலாகும் என பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள் வரை பரவலாகும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள் வரை பரவலாகும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் வரை பரவலாகும். அதாவது 29ஆம் தேதி முற்பகல் வாக்கில். மேலும் மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழை நீட்சியடையும். பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 29ஆம் தேதி பிற்பகல் மற்றும் அதற்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் தீவிரத்துடன் ஏற்படுவதோடு கடலூர் மாவட்டம் வரை மழை தீவிரம் பரவலாகவும், கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான இடங்கள் வரை மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படவும், பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு பரவலாகவும், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியில் வரை மழை நீட்சியடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் மேற்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, திருப்பூர், நாமக்கல், கோவை மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் வடக்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஏற்படும் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. வடக்கே செல்ல செல்ல தெற்கில் மழை குறைந்தாலும் கடலோர பகுதிகளில் மழை நீடிக்கக்கூடும். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் உள்பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் தொடரக்கூடும். 29ஆம் தேதி பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் 29ஆம் தேதி மாலை இரவு மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களுக்கு நீட்சியடையும். வடகடலோர மாவட்டங்களில் பாண்டிச்சேரி பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை வரை மழைப்பொழிவினுடைய தீவிரம் பரவலாகும். மேலும் கனமழைக்கான வாய்ப்புகள் வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படத் தொடங்கும். 30ஆம் தேதி அதிகாலை வாக்கில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் வடக்கில் அதிகரிக்கும். மிக கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அதேபோல கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் வரை மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், தெற்கில் சற்றே தீவிரம் குறைந்திருக்கும். அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் சற்று மழைப்பொழிவுடைய தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மழைப்பொழிவு நீடிக்கும்.
இந்த நேரத்தில் இந்த நிகழ்வானது எங்கே கரை கடக்கிறதோ அதை பொறுத்து மழை தீவிரம் மாற்றமடையும். அது வடக்கு உள் மாவட்டங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் வரை மழை பரவலாகவும் மேற்கில் நீட்சியடையவும், அதாவது நாகப்பட்டினம் கோடியக்கரை இடையே உள்நுழையக்கூடிய நிலையில் இது சேலம், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டம், கோவை, ஈரோடு வரை மழைப்பொழிவு நீட்சியடைய வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த உள்நுழையக்கூடிய நிலையில் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் மழைப்பொழிவு வலுவடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது 1வது வாய்ப்பாக நிகழ்வு கரை நகர்ந்தால். 2வது வாய்ப்பாக கரை நகர்ந்தால் வடக்கில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாவட்டங்கள் வரை மழை தீவிரமடைய பரவலாக வலுவுடன் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் தற்போதைய நிலையில் 2 வாய்ப்புகள் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு முறை கூற வேண்டுமென்றால், இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும். எந்த வகையில் இருந்தாலும், எந்த நகர்வில் இருந்தாலும், அது கொடியக்கரை, நாகப்பட்டினம் இடையே இந்த நிகழ்வு உள்நுழைந்தாலும், அல்லது பாண்டிச்சேரி, சென்னை இடையே செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்நுழைந்தாலும் மழைப்பொழிவினுடைய தீவிரம் பொதுவானது டெல்டா மாவட்டங்களுக்கு. மேலும் கடலோர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மிக கனமழை, அதிகனமழை பொழிவு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.